Greetings to all. இன்னைக்கு நாம term 1 7th standardல numbers exercise number 1.4ல page number 24ல இருக்கக்கூடிய division of integers அப்படிங்கிற கான்செப்ட்ல 7th and 8th problem இந்த வீடியோல பார்க்க போறோம். இது தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸ் இந்த எக்ஸசைஸோட மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான வீடியோவோட லிங்க் எல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணலாம். எவ்ரி வீக்கெண்ட் கம்யூனிட்டியில் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த சாப்டர் முடிஞ்சதும் உங்களுக்கு நாங்கள் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். A person lost 4,800 calories in 30 days. If the calorie loss is uniform, அந்த லாஸ் வந்து யூனிஃபார்மாக நடக்குது, லைக் ஒரு நாள் வந்து ஜாஸ்தியாகவும் இன்னொரு நாள் கம்மியாகவும் லாஸ் ஆகலை. ஈச் அண்ட் எவ்ரி டே யூனிஃபார்ம்னா இன்றைக்கி 3 கேலரிஸ் கம்மியாச்சுன்னா நாளைக்கும் அதே 3 தான், நாளான்னைக்கும் அதே 3 தான். ஸோ அவங்க எத்தனை நாள் அந்த வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாலும் அத்தனை நாளைக்கும் சேமாக தான், அது ஒரே மாதிரியாக தான் குறைஞ்சிட்டு வந்திருக்கும். இதுதான் இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். கால்குலேட் த லாஸ் ஆஃப் கேலரி பெர் டே, ஒரு நாளைக்கு கேட்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ 5th ப்ராப்ளமில் பார்த்துருந்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்போவுமே ஒரு விஷயத்துக்கான டேட்டா கொடுத்துட்டு ஒன்றுத்துக்கோட டேட்டா கொடுத்துட்டு ஃபைண்ட் மெனி அப்படின்னு சொன்னால் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். அதுவே மெனிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு மெனி அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒன் திங்க்கான டீட்டெயில் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அது எப்போவுமே டிவிஷன் ஆப்ரேஷன். ஸோ நமக்கே தெரியும், ஒன்றுலேருந்து அதிகமாக போகணுன்னா அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் தான். 1லேருந்து மெனிக்கு போனாலே நமக்கு தெரியும் நம்ம அரைவ் ஆக போகிற நம்பர் வந்து பிக்கராக தான் இருக்கும். நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணதை விட, இந்த 1ல் ஸ்டார்ட் பண்ணதை விட மெனியில் போய் ரீச் ஆகும்போது நம்பர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நமக்கு தெரியும். எந்த ஆப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்பரை? மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுவே நமக்கு சொல்லும் மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே சூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ மெனிலேருந்து 1க்கு வரோன்னா இங்கே நம்ம வந்து ஹையாக இருக்கும் இந்த வேல்யூ. இது 1க்கு வரும்போது என்ன ஆகும்னா கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ எந்த ஒரு ஆப்ரேஷன் நமக்கு வந்து வேல்யூஸை கம்மி பண்ணி கொடுக்கும்னா டிவிஷன் ஆப்ரேஷன் தான். ஏன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பேச மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிஷனோட ஃபாஸ்டஸ்ட் வெர்ஷன் தான் மல்டிப்ளிகேஷன், மைனஸோட ஃபாஸ்டஸ்ட் வெர்ஷன் தான் டிவிஷன். ஓகே, நம்ம சின்னதில் படிச்சிருப்போம், ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் தான் டிவிஷனாக வரும், ரிப்பீட்டட் அடிஷன் தான் வந்து மல்டிப்ளிகேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ரைட்டா. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்ப்போம். 4,800 calories in 30 days, அதாவது 30 டேஸ்க்கு 4,800 calories. ஓகே, 1 டேக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷின். 1 டேக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ மெனி 30 டேஸ்லேருந்து 1 டேவாக நான் ரெடியூஸ் ஆகிருக்கேன். ஸோ ரெடியூஸ்னால என்ன ஆப்ரேஷன் வரணும்? டிவிஷன் ஆப்ரேஷன். மெனி டு 1 எப்போவுமே டிவிஷன் ஆப்ரேஷன். இங்கேயும் நம்ம டிவிஷன் தான் பண்ண போகிறோம். 4,800 டிவைடட் பை 30 டேஸ். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 480 டிவைடட் பை 3ன்னு இருக்குது. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோம். 3 1 டைம்ஸ் 3 டேபிளில் 4 வராது, பட் 3 வரும். 1 டைம்ஸ் 3 வரும். இங்கே 3 போட்டோன்னா ரிமைனிங் 1. அந்த 1ஓட இந்த 8 சேரும்போது 18 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். இந்த 0 அப்படியே வரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒன் டேக்கு 160 கேலரிஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். கிவன் என்ன கிவ் பண்ணியிருக்காங்கன்னா, 168 into 32 is equal to 5,376. Then find என்ன இது அவங்க கொடுத்துருக்கிறது, அது ஒரு சைடு எழுதிப்போம். நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அதை இன்னொரு சைடு எழுதிப்போம். 5,376 டிவைடட் பை -32. ஓகே, இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்ப்போம். நம்ம இது கிவன், இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மைனஸ் சைன் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். இதை நம்ம வந்து பாசிட்டிவாகவே கன்சிடர் பண்ணலாம். 5,376 டிவைடட் பை +32. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இங்கே இருக்குது, இந்த நம்பர் இங்கே இருக்குது. 168 தான் இல்லை.
ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூவை நம்ம க்ளூவை யூஸ் பண்ணி இதை சொல்லிடலாம். நம்ம உட்காந்து இதை வந்து டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த 32 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷனில் வரும் இல்லையா. இந்த 168 அங்கேயே இருக்கட்டும், நம்ம 32 மட்டும் கொண்டு வரோம். ஏன் 32 கொண்டு வரோன்னா, இந்த 2 நம்பர் தான் இங்கே டிவிஷனில் இங்கே இருக்குது. நானும் அதே மாதிரி இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த நம்பர் டிவைடட் பை 32ன்னு இருக்கா, இங்கேயும் நான் அதே ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். பாருங்கள், அவங்க கண்டுபிடிக்க சொன்னது வந்துருச்சா, அதே ஃபார்மேட் வந்திருக்கு. டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குதா, இஸ் ஈக்குவல் டு 168. நம்ம டிவைட்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், இதை வச்சே சொல்லிடலாம். ஆன்சர் வந்து 168. ஓகேங்களா. இதை வந்து இன்னொரு விதமாக பார்க்கலான்னா, இதோட குட்டி நம்பராக வச்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். இப்போ 15 டிவைடட் பை மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா, நம்ம 5 × 3 இஸ் ஈக்குவல் டு 15 நான் சொல்லிடுறேன். இப்போ 15 டிவைடட் பை 3 எவ்வளோ அப்படின்னு நான் உங்களை கொஷின் கேட்டால் என்ன சொல்வீங்க, 5ன்னு சொல்வீங்க இல்லையா. எப்படி சொன்னீங்க, ஏன்னா 3 × 5 தான் 15 நமக்கு தெரியும். அதே கான்செப்ட் தான். இப்போ இன்னொரு நம்பர் கூட நம்ம எடுத்துப்போம். 4 × 2 இஸ் ஈக்குவல் டு 8. 8 டிவைடட் பை 4 இஸ் வாட் அப்படின்னு நான் கேட்டேன்னா, இந்த க்ளூ வச்சு நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா. 8 4ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் 2ன்னு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருந்துச்சுன்னா. அண்ட் தென் வீக்கெண்டில் வந்து கம்யூனிட்டியில் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த சாப்டர் முடிஞ்சதும் உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். அது எப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம்.